கோடிக்கணக்கான ரூபாய் பண மோசடி புகாரில் சிக்கி கைதான வின் டிவி தேவநாதன் பணத்தை கேட்டு வந்த வாடிக்கையாளர்களை ஆள் வைத்து அடித்து உதைத்து மிரட்டியதாக அடுக்கடுக்கான புகார்கள் எழுந்து பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை மயிலாப்பூர் தெற்கு மாட வீதியில் உள்ள தி மயிலாப்பூர் இந்து சாஸ்வத நிதி நிறுவனத்தில் வாடிக்கையாளர்கள் முதலீடு செய்த கோடிக்கணக்கான ரூபாய் பணத்தை மோசடி செய்த புகாரில் நிதி நிறுவனத்தின் தலைவரும் நிர்வாக இயக்குநருமான தேவநாதனை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தனர். நிதி நிறுவன இயக்குநர்கள் இருவரையும் கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். நிதி நிறுவனத்தில் டெபாசிட் செய்தவர்களில் முதியவர்களும் ஓய்வு பெற்ற மத்திய மாநில அரசு ஊழியர்களும் தான் அதிகம். அவர்கள் எல்லாம் தங்களது வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்பட்டு சேமித்து வைத்த பணத்தை இழந்துவிட்டு தவியாய் தவிக்கின்றனர். இந்நிலையில் நிதி நிறுவனத்தில் பணத்தை பறிகொடுத்து விட்டு பரிதவிக்கும் ஓய்வு பெற்ற மத்திய அரசு ஊழியரான மோகன் தி மயிலாப்பூர் சாஸ்வத நிதி நிறுவனத்தின் மீதும் அதன் தலைவர் தேவநாதன் மீதும் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை கூறி அதிர வைத்துள்ளார். நிதி நிறுவனத்தின் கணக்கு வழக்கில் பல்வேறு மோசடிகள் அரங்கேறி இருப்பதாக கூறிய அவர், கடந்த ஆண்டு பேலன்ஸ் ஷீட்டில் 70 கோடி ரூபாய் கையிருப்பு உள்ளதாக கணக்கு காட்டப்பட்டதாகவும், ஆனால் 5000 ரூபாய் மதிப்பிலான காசோலையை வங்கியில் செலுத்தினால் கூட பணம் இல்லாமல் காசோலை பவுன்ஸ் ஆகிவிட்டதாகவும் கூறினார். பல்வேறு அக்கௌண்ட்ஸ் முறைகேடுகள் நடந்திருக்கு. போன பேலன்ஸ் ஷீட்டை நாங்கள் பார்க்கும்போது சில விஷயங்களை எங்களால் சொல்ல முடியும். அதில் போன வருட எண்டில் பேலன்ஸ் ஷீட்டில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 70 கோடி எங்கள்கிட்ட அக்கௌண்ட்ஸ் கையிருப்பு, கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ் கையிருப்பு இருக்கிறது என்று காமிக்கிறாங்க. ஆனால் யதார்த்தத்தில் ஒரு 5000 ரூபாய் செக்கு கூட உங்களுக்கு பவுன்ஸ் ஆகுது. அப்படின்னா அந்த பேலன்ஸ் ஷீட்டில் காண்பித்த தொகைக்கும் கையில் இருக்கிறது என்று சொன்ன தொகைக்கும் இவங்க நிஜத்தில் நடந்துக்கிற விஷயத்துக்கும் வெவ்வேறு விதமாக இருக்கிறனால நாங்கள் கடுமையான ஒரு மோசடிக்கும் கடுமையான ஏமாற்றுதலுக்கு உள்ளாகிறோம். அப்படிங்கிறத நாங்கள் அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கிறோம். கிட்டத்தட்ட 5000த்திற்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்கள் டெபாசிட் செய்த சுமார் 525 கோடி ரூபாயை தேவநாதன் மோசடி செய்துவிட்டதாக புகார் எழுந்துள்ள நிலையில், டெபாசிட் செய்த பணத்திற்கான வட்டி தொகையையும் முதிர்ச்சி தொகையையும் கேட்டு வரும் பொதுமக்களை அடியாட்களை வைத்து தாக்கியதாகவும் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசி அவமானப்படுத்தியதாகவும் கூறினார் மோகன். இழுத்தடிக்கிறாங்க. ரெண்டாவது சில பேரை கடுமையாக வார்த்தைகளெல்லாம் தாக்குறாங்க. அப்புறம் மூணாவது அங்கே இருக்கக்கூடிய சில அதாவது பெய்டு எம்ப்ளாயி அவங்கள விட்டு கடுமையாக கிண்டல் அடிப்பது, ஏசுவது, இதெல்லாம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சில பேரை நான் இந்த நிறுவனத்துக்கு வட்டி கேட்க வரலையே என்பதை விசாரிக்க போகும்பொழுது தான் ஒரு மூதாட்டியை பிடிச்சி தள்ளி விடுறாங்க. அதாவது அந்த நிறுவனத்திலேருந்து வெளியே பிடிச்சி தள்ளி விடுறாங்க. அப்போ இந்த மாதிரியான நேரடியான பயமுறுத்தல் வேலைகளை அந்த டெபாசிட்தாரர்கள் கேட்க முடியாமல் நேரடியாக பயமுறுத்தல் வேலைகள். பணத்தை டெபாசிட் செய்த யாரும் வட்டி பணத்தையோ முதிர்ச்சி தொகையையோ கேட்டு நிதி நிறுவனத்திற்கு வரவே கூடாது என நினைத்த தேவநாதன் அதற்கு என்னென்ன வேலைகள் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் கனக்கச்சிதமாக செய்து வாடிக்கையாளர்களை மிரட்டி உருட்டி வைத்திருந்தாராம். யாராவது பணம் கேட்டு வந்தால் அவர்களது வீட்டிற்கு ஆட்களை அனுப்பி தகராறு செய்வோம், வீட்டில் உள்ளவர்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை என வாட்ஸ்அப் மூலம் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பி வாடிக்கையாளர்களை அச்சுறுத்தியதாகவும் தேவநாதன் மீது புகார் எழுந்திருக்கிறது. அதுக்கப்புறம் ஏற்கனவே ஏராளமான வாய்ஸ் மெசேஜ், அதாவது வீட்டுக்கு ஆட்கள் வரும், அப்புறம் நீங்கள் பணம் கேட்டிங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கு விட்டுருவோம், அப்போ உங்களுடைய பாதுகாப்புக்கு எந்த விதமான உத்தரவாதம் கிடையாது, இப்படின்னு பலதரப்பட்ட ஆட்களை வைத்து பல்வேறு விதமாக வாட்ஸ்அப்பில் செய்திகளை பரப்புவது. இதெல்லாம் பண்ணும் பொழுது டெபாசிட்டர்கள் பணத்தை இழந்தது மட்டும் இல்லாமல் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகி பய உணர்வுக்கு ஆளாகிறாங்க.
நிதி நிறுவனம் மட்டுமின்றி இந்திய மக்கள் கல்வி முன்னேற்றக் கழகம் என்ற அரசியல் கட்சியின் தலைவர், மத்தியில் ஆட்சியில் உள்ள பாஜகவின் ஆதரவாளர், வின் டிவி சேனல் உரிமையாளர் என சமூகத்தில் செல்வாக்குமிக்க நபராக வலம் வந்ததால் தேவநாதனுக்கு பயந்து பணத்தை இழந்த வாடிக்கையாளர்கள் பலர் அமைதியாகிவிட்டதாக கூறப்படுகிறது. சிறுக சிறுக சேமித்த பணத்தை மொத்தமாக சுருட்டிய தேவநாதனிடமிருந்து பணத்தை மீட்டு தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்பதே பாதிக்கப்பட்ட வாடிக்கையாளர்களின் கோரிக்கையாக உள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.